ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோடில் வந்து 1550 அதில் ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்காங்க. 3 consecutive words அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி தான் பார்த்துக்காங்க. எப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிவன் இன்டிஜர் அரே கொடுத்துருக்காங்க. அதை வந்து 3 consecutive odd numbers இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லைனா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 consecutive அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில, ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, 3 consecutive oddsனால் ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் வந்து அதோட தொடர்ச்சியாக அந்த 3 நம்பர் வந்து ஆட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணி ஏதாவது ஒரு நம்பர் வந்து நமக்கு ஆடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிட்டன் ட்ரூ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த அறையில் வந்து 2 6 4 மூணையும் செக் பண்ணணும். மூணில் வந்து மூணுமே ஆடாக இருக்கான்னு பார்க்கணும். ஆடாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ பண்ணு. அடுத்து இந்த 6 4 1 ஆடாக இருக்கான்னு செக் பண்ணோம். அப்படி இல்லைனா எனக்கு இருந்துச்சுன்னா ட்ரூ பண்ணு. இங்கே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே, இதில் 2 வந்து ஈவன் நம்பர், 6 ஈவன் நம்பர். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணுமே ஆட் நம்பராக இருக்கணும், தொடர்ச்சியான 3 நம்பர். இதுதான் கொஸ்டின். அப்புறம் இங்கே பேஸ் கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அரே லென்த் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு போட்டுட்டாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் வந்து பேஸ் கேஸ் சொல்லுவோம். ஏன்னா அரேயோட இன்ட்டு n அரே லென்த் எடுத்துக்கிறோம். பேஸ் கேஸ் என்னன்னா, ஆக்சுவலாக லென்த் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கன்செகட்டிவ் நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது 3க்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து அது ஒரு கன்செகட்டிவ் ஆட்ஸ், அப்படி தானே? ஆனால் அரே லென்த்து பாருங்கள் 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ நம்ம ஒரு பேஸ் கேஸ் எழுதிடலாம். எப்படின்னா இன்னும் வந்து 3ஐ விட சின்னதாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ஃபால்ஸ். அண்ட் அடுத்த கேஸ் என்னன்னா, நம்ம வந்து 3 consecutive ஆட்ஸை வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0, அண்டு செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, அண்டு தேர்ட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, நம்ம வந்து இப்போ லூப் ரன் பண்ணால் முடிஞ்சு while தேர்டு கிரேட்டர் தேன் n வரைக்கும் சுற்று. நம்ம இப்போ ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அப்போது நமக்கு வந்து ஒவ்வொரு விண்டோவாக கிடைச்ச மாதிரி இது வந்து ஒரு விண்டோ சீக்வன்ஸாக கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 2 3ன்னு செக் பண்ணுவோம். அடுத்து 2 34 3ன்னு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி செக் பண்ணிட்டே வரும். 4 5 7 செக் பண்ணுவோம். அடுத்து 5 7 23 மூணுமே ஈவன். அப்போ எனக்கு வந்து மூணுமே ஆடு. அப்போ நீ எனக்கு அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணு. இதுதான் கான்செப்ட்டு. இஃப் நம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட்ஸ் ஆஃப் 2 நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது ஒரு ஆட் நம்பர். நம்ஸ் ஆஃப் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிட்டன் ட்ரூ பண்ணிடு. ட்ரூ. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ரிட்டன் வந்து ஃபால்ஸ் பண்ணிடுன்னு சொல்கிறோம். ஓகே, அது ரன் பண்ணி வருவோம். ஓ மை காட், ஒரு சின்ன எரர் இருக்குது. நாங்கள் அரே வந்து பேராமீட்டர் வந்து அரேன்னு கொடுத்துருக்காங்க, நான் நம்ஸ்ன்னு எடுத்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் மாற்றி விட்றோம். ஓகே, FIRST. ஓகே, செகண்ட் தேர்டு
கைஸ் எப்படி சுற்றுது டைம் லிங்க். ஓ சாரி, இன்க்ரிமெண்ட் பண்ண மறந்துட்டேன். ஃபஸ்ட் ப்ளஸ் ப்ளஸ் செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகே ஃபைன் கைஸ். ஓகே ரன் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுத்து பார்ப்போம். ராங் ஆன்சரா? எக்ஸ்பெக்டட் ஃபால்ஸ். ஐயோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தெரியலையே. ஓ ஸோ சாரி 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 சாரி. ஏன்னா நான் இதே கொடுக்கல. 2 not equal to 0. டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணி ஆகும். அவ்வளோதான் கைஸ். இனி நம்ம இந்த ப்ராப்ளம் எடுத்து அப்படியே நம்ம குரூப்பில் போட்டு விட்டோம்னா நம்ம பாய்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. யாரும் என் லிங்க்டின் ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் நம்ம குரூப்பில் வந்து சேர்த்து விட்றேன். நம்ம பாய்ஸ் எல்லாம் டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம அதை சால்வ் பண்ண நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ், பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.